10 டிகிரில எந்த நட்சத்திரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 10ல இப்போ இங்க பாருங்க, இது 10. இப்ப இங்க இருந்து 10 டிகிரி ஆயிடுச்சுங்களா. நான் 30 டிகிரி கேட்டேன். அப்போ விருச்சிகத்துல 20 டிகிரி எடுக்கணும். இப்போ 30, 10, 20 டிகிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க 30 டிகிரி வரும் லக்னம். இந்த குழந்தையோட லக்னம் இப்படிதான் எடுக்கணும். இந்த 30 டிகிரியை இந்த குழந்தைக்கு நம்ம பங்கீடு செய்யணும். இப்ப பங்கீடு செய்யும் பொழுது இது 10 டிகிரியில விழுந்திருக்கு இல்லையா. 10 டிகிரியில விழும்போது இது இங்க என்ன நட்சத்திரம், இங்க துலா ராசியில என்ன நட்சத்திரம் பயணிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சுவாதி. சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல உயிர் புள்ளி விழுந்திருக்கு. இப்ப சுவாதி நட்சத்திரத்துல விழுந்த லக்ன புள்ளி, அது சுவாதி எந்த நட்சத்திரம், அதனுடைய கிரகம் என்ன அப்படின்னு சொன்னா ராகு. சோ ராகு மாதிரி இந்த லக்னம் பயன்படும். அதனுடைய வேலையை இந்த ராகு மாதிரி அது செயல்படும். இந்த லக்னம் நம்ம சாதாரணமா சொன்னது துலா லக்னம். துலா லக்னம் தான். ஆனா துலா லக்னத்துல சுக்கிரன் மாதிரி வேலை செய்யுமா? செய்யாது. இந்த துலா லக்னம் தான், இந்த ஜாதகர் துலா லக்னம் தான். துலா லக்னத்துல அவரு யார் மாதிரி செயல்படுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுது, உயிர் புள்ளி விழுது, அது ராகு போல இருக்குது, அது ராகுவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அதுவும் இல்லாம இது துலா ராசியிலும் இருக்கும், விருச்சிக ராசியிலும் இருக்குது 20 டிகிரி. அப்போ இந்த 2 ராசியோட தன்மையும் இந்த ஜாதகருக்கு இருக்கும். சரிங்களா. துலா ராசியோட தன்மையும் விருச்சிக ராசியோட தன்மையும் இந்த ஜாதகருக்கு, அது மட்டும் இல்லாம சுவாதி என்ற ராகுவோட தன்மையையும் இது செயல்படும். ராகு தான் இந்த லக்னத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறார். அதுக்கப்புறம் அது செயல்படுத்துற பாவம், செயல்படும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ தொடர்புல நிறைய இருக்கு. அது நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்றேன். அது எப்படிலாம் டிகிரி வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப நம்ம லக்னம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, துலாம் ராசி, விருச்சிக ராசி. நம்ம துலா லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா துலா லக்னம்னு சொல்லிடுறோம். ஆனா துலா லக்னத்துல அது எந்த புள்ளியில எந்த நட்சத்திரத்துல அந்த லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 10 டிகிரி தான் விழுந்திருக்கு. அப்போ 20 டிகிரி இங்க தேவைப்படுது. அப்போ இது விருச்சிக ராசியும் எடுத்துக்குது. அப்போ துலாமும் விருச்சிகம் சேர்ந்த இந்த 30 டிகிரி தான் இந்த குழந்தையோட லக்னமாக அமைகிறது. லக்ன புள்ளி என்பது சுவாதி. அந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் விழுது. அதனுடைய கிரகம் ராகு. ராகு இந்த ஜாதகர் அதிகம் அவருடைய தன்மைகள் எல்லாமே இருக்கும். அவருடைய குணநலங்கள்லாம் பத்தி சொல்லலாம். சரிங்களா. இந்த மாதிரி இந்த லக்ன புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்ப கண்டுபிடிச்ச உடனே இது முதல் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சிடுவோம்.